ஆமாம். எத்தனாவது வருஷமா இங்க வரீங்க? 6வது வருஷம் நான் வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல சென்னை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம்மளோட ஒரு மகிழ்ச்சி, இந்த வந்திருக்க மக்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக போயினே இருக்குது. இதே மாதிரி அடுத்த வருஷம் கூட போகணும். எங்கள் சார்பாக, உங்கள் சேனல் சார்பாக எல்லாரையும் அன்போட வர வைக்கிறோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். இது ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, ஒரு ரெவல்யூஷன். அண்ட் ரஞ்சித் அண்ணாவுடைய எல்லா ஈவெண்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. பர்சனலாக எனக்கு எங்கள் அண்ணா வந்து பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இது வந்து அவங்க கண்டினியூ பண்ணணும், இன்னும் 100 years கண்டினியூ பண்ணணும். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கும். இசை கலைஞர்லாம் நல்லா பார்க்க முடியுது. நல்ல இசை, நல்ல செய்தா மேடம், நல்லா இருக்கும் பார்க்க. நான் வந்து 3வது வருஷமாக தான் வரேன். இது வந்து 5th year இங்கே நடக்குது. ஒரு வருஷம் மதுரையில் ஓவரால் 6th year. ஒரு வருஷம் மட்டும் மதுரையில் நடந்தது 2022-21. நான் வந்து இப்போ 3rd time வரேன். ஓகே, இத்தனை வருஷத்துக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே சின்னதாக விஷயமா நடந்தது. மோஸ்ட்டாக அவேர் கிடையாது இதை பற்றி. பட் இந்த டைம் வந்து இங்கே பச்சைப்பாஸ் காலேஜில் வச்சு இதுவே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. என் ஒய்ஃபு, என் குழந்தைங்களாம் ஆல்ரெடி வந்திருக்காங்க ஒரு 3-4 வருஷமாக. நான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா பண்ணுறாங்க, நல்ல நிகழ்ச்சியில் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி டிவியில் பார்த்துருக்கேன் நான் எல்லாத்தையுமே. இங்கே வந்து நேரில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 6 வருஷமாக வரோம்க்கா. இங்கே மார்கழி மக்கள் இசைனாலே ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக. நாங்கள் எப்பயுமே எதுக்கும் போக மாட்டோம் வெளியெல்லாம். ஒரு மார்கழி மக்கள் இசைனாலே வந்துடுவோம், நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம். அப்படியே ஒரு கச்சேரி ஒரு வைபாக பண்ணி பயங்கரமாக டான்ஸ் ஆடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் பயங்கரமாக இருப்போம். கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் இதை பகிர்ந்தே ஆகணும். எப்படி சொல்கிறதுன்னா, தமிழகத்தில் பல லட்சம் கலைஞர்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக தலித்தின கலைஞர்கள், பழைய இசை கலைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சி ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பேர் ஸ்டேஜுக்கு போயிருக்கோம், எவ்வளோ ஸ்டேஜ் ஆடி இருக்கோம், எவ்வளோ ஸ்டேஜ் பண்ணியிருக்கோம். இந்த மார்கழி மக்கள் இசை ஸ்டேஜுக்கு அடுத்தது எங்களுக்கு ஒரு வரமாக நினைக்கிறோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் மற்றும் பா ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக அப்போ தான் நான் வந்திருக்கேன். நான் கும்பகோணம் அட்வொகேட்டாக இருக்கேன். மார்கழியில் மக்கள் இசை சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. நீலம் பண்பாட்டு மையம் இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வாட்டி இன்னும் கிராண்டாக நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா பப்ளிக்லாம் அதிகமாக வந்துக்கிறாங்க, ஃப்ரீ டேட் கொடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருந்து வர்றாங்க. ஆளுக்குறும்பர் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. என்னுடைய பேர் மணி. இதில் என்னென்னா, எங்களுடைய கலைகள் வந்து நீலமலைக்குள்ளேயே முடங்கி கிடந்த கலைகள் வந்து, எங்களோட மண்ணின் கலைகள் வந்து இன்றைக்கி இந்த பண்பாட்டு நிகழ்ச்சியின் மூலயமா வெளி உலகத்துக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கலைங்கிறது வந்து பெண்கள் ஆட்டம்னு சொல்லுவோம். நாங்கள் பெண்கள் ஆட்டம்னா எங்களுடைய சிறுதானிய பயிர் அறுவடை காலங்களில் நான் வந்து அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு அந்த தானியத்தை சேகரிப்பு வச்சு வைக்கும்போது அந்த தானியத்தை சேகரிப்பு முறைகளையும் அந்த உணர்த்தல், அதாவது காய வைக்கிற முறைகளை தான் இந்த ஆட்டத்தில் வந்து ஒவ்வொரு அசைவுகள்லையும் அந்த தானிய சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வரும். இது நாங்கள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாளில் வந்து எங்களுக்கு தானியம் விளைஞ்சு கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் ஆடிப்பாடி மகிழ்கிற ஒரு கலை ஆளுக்குறும்பர் சமுதாயத்தோட பெண்கள் ஆட்டம் கலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இந்தியாவில் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி மக்களுக்கான ஒரு மேடை வந்து இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அதாவது அந்த கலைத்துறை என்பது வந்து ஒரு ஆதிக்க சாதிகளுடைய ஒரு கூடாரமாக இருந்தது. இப்போ வந்து அந்த நம்மளுடைய விழிப்புணர்வு, கல்வி இதெல்லாம் நம்ம கூட கூட படைப்பாளிகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கு மட்டும்தான் இசைங்கிறத இருந்ததை மாற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உண்மையான இசை வந்து அந்த மண்ணில இருந்து எந்திரிக்குது. அந்த மண்ணு மனத்தோட எந்திரிச்சு வரும்போது மக்கள் தங்களை அதாவது என்னென்ன தன்னை அறியாம ஒரு உத்வேகம், ஒரு உணர்ச்சி, ஒரு ஆடல், ஒரு பாடல், ஒரு பெரிய ஒரு வடிகால் எங்களை, அதாவது என்ன சொல்றது, யாரையும் பயமுறுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தல, நாங்களும் வந்து பயப்படுறதுக்காக நடத்தல. இது ஒரு நாணத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஞானத்தினுடைய உச்சி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறத இந்த கலை நிகழ்வு மூலமா மண்ணை சார்ந்தவர்கள் அதை காமிச்சிட்டு இருக்கிறாங்க.
நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வந்துக்கிறோம் நம்ம. அங்கிருந்து இங்க வரதுக்கான ரீசன் என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து கானானா ரொம்ப உயிர். நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யூடியூப் சேனல் நடத்துகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அண்ணா பா ரஞ்சித் சார் கூட ஒர்க் ஆக்கிறாரு அசிஸ்டண்டாக. அவர் வந்து எனக்கு நண்பன், அவர் கால் பண்ணார். அதனால நான் வந்து கலந்துக்கிட்டதுக்காக எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பா அந்த வைப் அண்ட் எனர்ஜி வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்காது. அண்ட் பீப்புளோட எனர்ஜி எல்லாம் டான்ஸ் பண்றது, நம்மளும் சேர்ந்து டான்ஸ் பண்ற அந்த ஃபீல் வந்து யூடியூப்லயோ இல்லையோ டிவிலயோ வராது. கண்டிப்பா வாங்க. அடித்தட்டு மக்களுக்கான இசைகளை வந்து வெளியே கொண்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தை தான் வந்து பாரஞ்சித் பண்ணிட்டு இருக்காரு. இதுலேயே வந்து பெரிய அரசியலும் இருக்கு. இந்த சர்டைன் ஜானர் தான் நாங்கள் கேட்போம், இதை கேட்க மாட்டோம். ஓப்பனாகவே சொல்லணும்னா கானா வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க, எல்லாருமே ரசிக்க மாட்டாங்க. சில சர்டைன் பீப்புள் தான், சர்டைன் கம்யூனிட்டிக்கான இசைகள்னு சொல்லப்படுறதெல்லாம் வந்து இப்படி பெரிய விஷயமா கொண்டு வந்து மார்கழி மாதத்தில் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நடக்கிற அரசியல் வந்து ஒரு நாள் உடையும். அந்த என்ன சொல்லுவாங்க, அதில் இருக்கிற அண்டர் எஸ்டிமேஷன் இது எல்லாமே உடையோன்னு நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலயமா. இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கு மேடம். இந்த கானா பாட்டு பாடுவாங்கல்ல அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும். நானும் புளியாந்தோப்பு தான் அங்கேருந்து தான் வந்துக்கிறேன். ரஞ்சித் நல்லா சப்போர்ட் பண்ணுவார், நல்லா பண்ணுறாரு மேடம். ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு மேடை சம்மந்தமெல்லாம் அதிகமாக நாங்கள் போனதில்லை. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறோம். என்னென்னா உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு வந்து இந்த கலையை வந்து இந்த நீலம் பண்பாட்டு மையம் வந்து உருவாக்கி நடத்திட்டு இருக்காங்க. அதில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மேடையத்தை எங்களுடைய கலைகள் வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த நீல பண்பாட்டு மையத்துக்கு நாம் ரொம்ப ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். முதல் முறையா சார்? ஏற்கனவே சின்ன இதில் போயிருந்தாலும் ஒரு முறை போயிருக்கிறோம் வேற ஒரு கலை நிகழ்ச்சிக்காக. ஆனால் இது மாதிரி மேடையில் வந்து பெரிய அளவில் நாங்கள் இது வந்து முதல் முறைன்னு கூட நான் சொல்லுவேன். நாங்கள் அழிஞ்சாலும் எங்களுக்கு பின்னாடி ஒரு சந்தையில் என்றென்றைக்கும் அழியாத கலை இந்த பறை இசை கலை. எத்தனை வருஷமா இந்த கலையில இருக்கீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷமா அப்பா அந்த காலத்தில் வாசிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் முடிச்சிருக்கோம். டிகிரி பிகாம் முடிச்சிருக்கிறேன், இவர் ஐடிஐ முடிச்சிருக்காரு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் தான். இருந்தாலும் இந்த கலையை நாங்கள் விட்டு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 15 வருஷமாக நான் அந்த கலையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். மென்மேலும் இந்த கலையை விட்டு வெளியே போக மாட்டேன். இனிமேல்ட்டும் இந்த கலையை மென்மேலும் வளர்த்து கொண்டு போகின்ற இந்த கலை எங்களுடைய உயிர். இதுவரைக்கும் அடங்கி கிடந்த மக்களோட இசையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு பெரிய முயற்சி அது. இந்த முயற்சியை முன்னெடுத்த இயக்குனர் பா ரஞ்சித் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செய்யணும். அதற்கான எங்களுடைய முழு பங்களிப்பையும் நாங்கள் தருவோம். இந்த அரங்கமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்போயுமே அரங்கத்துக்குள்ளே நிகழ்த்துகிற ஒரு இசை கச்சேரியை இன்றைக்கி வந்து திறந்த வெளியில் வச்சுருக்காங்க. மக்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய இசை வாத்தியங்களை கொண்டு வந்து இங்கே வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து மார்கழியில் மக்கள் இசைங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கொடுக்கறது, அவர் ஒரு ஸ்டேஜ் கொடுக்கறது எல்லாத்துக்கும் இது கிடைக்காது, அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. அண்ட் பெரிய சிட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் மலைப்பிரதேசத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அவங்க பெருசாக போக முடியும். ஸோ அது வந்து அவராகவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்துறது ஈஸி கிடையாது. அவர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பு. நிறைய பேர் ஒரு ஃபியூச்சரை ஹி இஸ் பில்டிங் இட். பல நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆமாம். உங்களுக்கு வந்து பிடிச்ச நிகழ்ச்சினா என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா இந்த நிகழ்ச்சி தான் நான் சொல்லுவேன். இங்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பாடுறாங்க. ஆமா. உங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட் பாடணும்? எனக்கு இங்கே இவங்கெல்லாம் கிடையாது, வந்திருக்கு எல்லா ஆர்டிஸ்டும் எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்துல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டாங்க. டான்ஸராக இருக்கட்டும், அப்புறமா இசை அணியாக இருக்கட்டும், படிதர யார் இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த நிகழ்ச்சி மேடையில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நம்ம வெற்றி பெருக்கணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். இசைவாணி ப்ரோக்ராம் பிடிக்கும். எனக்கு அந்த தப்பட்டை அடிக்கிறது பிடிக்கும். எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள் குடும்பத்தோடு வந்து. இது ரொம்ப மகிழ்ச்சி. கானா பாட்டு அண்ட் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸும் அந்த வந்து ரீஜனல் பிளேசஸ்லேருந்து கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதனால அது மாதிரி ஒன்று இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதுதான் இதில் வந்து பெரிய விஷயம். தப்பாட்டம், பறை இசை, அதுக்கு தான் ரீசன் இருக்குமா சார்? எந்த ரீசனும் இல்லை. அந்த இசைக்கு ஆடாத மயங்காத நபர்களே இல்லை. அதனால அந்த இசை நம்ம ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச கலை அப்படின்னா எனக்கு ஃபோக் ரொம்ப பிடிக்கும். கானா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வாழ்வியலை வந்து
ஃபோக்கில் வந்துட்டு சொல்லுவாங்களே தெருக்கூத்து இதெல்லாம் நடக்கிற மாதிரியே நமக்கு புரியிற இந்த ஜென்சிக்கோ இல்லை நார்மல் பீப்புளுக்கு புரியிற அளவுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியிற அளவுக்கு கானா வந்து வாழ்வியலை சொல்லும். ஸோ எனக்கு ரொம்ப கானா ரொம்ப பிடிக்கும் மற்ற ஜானரோட கம்பேர் பண்ணும்போது. உண்மையாக நானே அந்த இசைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா எந்த இசையை கேட்டாலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதிகமான ஈர்ப்புங்கிறது பறை இசையில் இருக்குது. அந்த பறை இசை இசைச்சா சும்மா உட்காந்துருவங்க கூட ஆடுவான். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மார்கழியில் மக்கள் இசையில் அதை நம்ம நேரில் வந்து பார்க்கும் பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நிகழ்வு வந்து நாங்க தேர்ந்தெடுத்தது என்னன்னா, குரு தேக் பகதூர்ஜி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அந்த அதாவது ஒரு அரசியல் பிரகடனமாக அவர் வந்து ஒரு மத சுதந்திரம், ஒரு தனி மனித சுதந்திரம் எல்லாத்தையும் பத்தி அவர் வந்து அதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அவரை பற்றியான ஒரு பாடல் சிருஷ்டிக்கு சாதர். சிருஷ்டிக்கு சாதர்னா அவர் படைப்பாளிகளுடைய பாதுகாவலர், மானுடத்தின் பாதுகாவலர் என்ற ஒரு பாடலை வந்து புதுவை சித்தன் மூலமா ஒரு பாடல் அவருக்காக நாங்க டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். அந்த பாடலை இந்த அரங்கத்தின் மூலமாக தமிழ் சீக்கியர் சங்கத்தின் சார்பாகவும் பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாக நாங்க அதை வெளியிட்டோம். அந்த பாடலையா பேராசானே குரு தேக் பகதூர். பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உனக்காக ஓராத்தில உனக்காக காத்தி இருக்க, உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ஜடையில உழந்துட்டேன் நானு, ஒழுங்கா சாப்பிடல நீதான் ஒண்ணு, கைய புச்சிக்கின லைஃப் லாங்கு, உனக்காக பாட்டு ரெண்டி கண்ணா சாங்கி, குட்டி போட்ட பூனை போல பின்னால வருவேன், இவங்க சொன்ன என் உயிரை கிஃப்டா தருவேன். ஒத்த ஜடையில ஒத்த ஜடையில உழந்துட்டேன் நானு, ஒழுங்கா சாப்பிடல நீதான் ஒண்ணு, கைய புச்சிக்கின லைஃப் லாங்கு, உனக்காக பாட்டு ரெண்டி கண்ணா சாங்கி, போட்ட பூனை போல பின்னால வருவேன், இவங்க சொன்ன என் உயிரை கிஃப்டா தருவேன். மாம்பழ வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, அருமையில கண்ணம்மா கொஞ்சி கொஞ்சி போறாளே வேற பாட்டு போறேன் நானு, வாடா வாடா. சரி வாங்க, நீங்க வந்தா முடிய போகுது அவ்வளவுதானே. தம்பி செல்ஃபி எடுத்துட்டா வா வா, போராடா போராடா, ரெடியா? ஓகேவாடா. ஆனா நீங்க 20 புத்தகம் கொடுத்துடல. என்ன
ரைட்டு. என்ன பாட்டு? அண்ணா இந்த பிரபஞ்சத்தின் பேரழகி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஐடியா இருக்கா? இந்த பிரபஞ்சத்தின் கருப்பு பேரழகி அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு, சிலுக்கு. யாரு? ஆமா, சிலுக்கோட பாட்டை தான் நம்ம கேட்க போறோம். ரெடியா? ஆனா நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஆடணும். அப்படி இல்லைன்னா நாங்க பாதியிலே நிறுத்திடுவோம். அப்புறம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப நேரம் தாமதமாகும். ரெடியா? ரெடியா? சிலுக்காக்கா பாட்டு கேட்கலாமா? கைத்தட்டு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க ப்ளீஸ். வாங்க 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 மக்களே வாங்க. ரெடியா? ரெடியா? ஸ்பீடா ஸ்பீடா. ஒத்தடி டக்குனு போடு. மக்கள் நீங்களே கூட எழுந்தாடலாம், மக்கள் கூட எழுந்தாடலாம். வெரி குட். பாட்டை கண்டினியூ பண்ணு. வெக்கம் என்னடி துக்கம் என்னடி. ரைட் போராடா போராடா. லாஸ்ட் ஓகே இந்த பாட்டு பாடு. இல்ல ஒரு நிமிஷம். இந்த பாட்டு பாடு. பறை பாட்டு பாடு. பறை புத்தம்புது பாட்டு வந்தா
ஓகே அண்ணா அண்ணா வந்து ரொம்ப ஆடுற மூட்ல இருக்கிறா. டக்குனு போடுங்க பாச. ஒரு நிமிஷம் என்னன்னா பேக்ல இருக்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அவங்க பெரிய சப்போர்ட். ஆக்சுவலா பெரிய கைத்தட்டல் அவன் தந்தணும். ஆனா நீங்க இந்த 2 ரோல எல்லாம் எழுந்துருங்க. முதல்ல எல்லாம் எழுந்துருங்க. தயவு செய்து எழுந்துருங்க. எல்லாரும் ஆடுங்க. பத்தியா எல்லாரும் எழுந்துருங்க. இந்த லைனுக்கு எல்லாருமே அண்ணா ஃபர்ஸ்ட் 2 ரோ எழுந்துருங்க. ரொம்ப டீசென்ட்டா மெயின்டைன் பண்றீங்க. வேற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ் எல்லாரும் எழுந்தாதான் நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். தல அந்த அதே ஒத்தடி போறோம். அண்ணா அருண் மகேஷன் மேடைக்கு வருவோம். அண்ணா எல்லாரும் ரெடி அண்ணா மல்லையின் விளக்கே எழுந்துருங்க. அண்ணா எனக்கா தம்பிக்காக எழுந்துருங்க. அண்ணா சத்தியம் எழுந்துருங்க. ஒரே ஒரு நில்லுங்க. நமக்கான மாலை லாஸ்ட் சாங். பலத்த கைத்தட்டல லாஸ்ட் சாங். ஜோரவர் கைத்தட்டி கொடுங்க ப்ளீஸ். ஜோரா கொடுங்க. விழுப்புரம் பேண்ட் செட். ரொம்ப நன்றி ரஞ்சித் அண்ணா.